ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய போராட்டம் என்று சொன்னால் நீங்கள் மனுஷனோட போராடுகிறவர்கள் அல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? மனுஷனோட போராடக்கூடாது. ஆவிக்குரிய போராட்ட வாழ்க்கை என்று நீங்கள் எப்போது அறிந்து கொண்டீர்களோ, அது உங்களுக்கு புரிந்து கொண்டீர்களோ, நீங்கள் மனுஷனுக்கு விரோதமாய் போராடாதீங்க. வீட்டில் ஒருவர், ஐயோ என் வீட்டு ஐயா குடி பழக்கத்தில் விடவே மாட்டாரியா, இனிமேல் நீங்க சொல்லி நடக்கிற காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க என்ன பண்ண? ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும்போது ஆண்டவரே அந்த மனுஷனை தொட வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே உங்க மகனை தொடுவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவர்னால சகல காரியங்களும் ஆகும். அதுலயும் என்ன சொல்லுங்க? ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சித்தத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. நான் தோற்று போகக்கூடாது, நான் பலவீனம் அடைஞ்சு விடக்கூடாது, நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே.